ஹலோ ட்ரேடர்ஸ், இது செப்டம்பர் 20. இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம பார்த்தது இந்த இடத்துல புல்ஸ் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ கீழே ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதாவது இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறமா புல்ஸ் அப் சைட் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தது இந்த லெவலில் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட் இருந்தால் ஆப்போசிட் எண்டை டெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கே இடத்துல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ புல்ஸ் கேப் அப்பில் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டபுள் டாப் நம்ம நேற்று பார்த்தோம்ல, அந்த இடத்துல இருந்து பேர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். புல்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு, இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த கேண்டலுடைய பாடிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வரும்போது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இந்த ப்ரீவியஸ் டேஸ் ஹையை ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒருவேளை இந்த இடத்துல, அதாவது நேற்று பை பண்ண இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இருந்தால் நம்ம லாங் போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஓப்பன் ப்ரைஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா ஒரு ரீடெஸ்ட் இருந்தாலும் நம்ம இந்த ப்ரீவியஸ் டேஸ் ரெசிஸ்டன்ஸை டார்கெட்டாக வச்சு லாங் போயிருக்கலாம். பட் எந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி இந்த லெவலை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்போசிட் எண்டை செக் பண்ணியிருக்கு, பட் விதவுட் ப்ராப்பர் ட்ரேட் செட்டப்ஸ். அப்போ நம்ம இந்த மூவ், அதாவது ஸோ மார்னிங் வந்த இந்த மூவை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். புல்ஸால் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் பண்ண முடியுமா, அப்படி இல்லைன்னா பேர்ஸ் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பேட்டர்னை பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், சின்ன சின்ன ரெட் கேண்டில்ஸ், மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் புல் மூவ். ஸோ இது வந்து ஒரு ரைசிங் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ யூஸ்வலாக இந்த ரெட் கேண்டில்ஸ் 3 இருக்கும், இந்த இடத்துல 4 இருக்கு. பட் இது வந்து ஒரு ப்ராப்பர் புல்லிஷ் செட்டப்பாக இருந்தாலும் இட்ஸ் க்ளோஸ் டு இந்த ரெசிஸ்டன்ஸ். அதனால் இந்த செட்டப்பை நம்ம எடுக்க முடியாது. ஸோ இதே செட்டப் இந்த லெவலுக்கு மேலே இங்கே வந்திருந்தால் நம்ம லாங் போயிருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே புல்ஸ் ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா இந்த லெவல் 24,604 ப்ரீவியஸ் டேஸ் ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்த டச் பண்ணாமல் ஒரு கேப். நம்ம நேற்றும் இதே மாதிரி பார்த்தோம்ல, ஒரு லெவல் ரீடெஸ்ட் நடக்கும்போது இந்த லெவலை டச் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கேப்பில் ரீடெஸ்ட் நடந்து அதுக்கப்புறமா அந்த புல் பேக்கோடைய ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி பிரேக் ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட். ஓகே, ஸோ இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ட்ரெண்ட், ஸோ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட், மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் திரும்புது. ஸோ எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் சேனலாக மாறுறது இந்த மாதிரி ப்ரைஸ் லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்கில் போனால் அது சேனல் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு சேனலில் போகுது, அதாவது இந்த கேண்டில் 1105 கேண்டில் 1140 கேண்டிலுடைய இந்த ஓப்பன் ப்ரைஸையும் இதுக்கு அப்சைடில் உள்ள இந்த ஹையர் ஹையையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு சேனல் ஃபார்மேஷன். ஓகே, நம்ம க்ளோஸாக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு சேனல், ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு சேனல். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்.
மிட் பாயிண்ட் எடுத்துருவோம். ஸோ இங்கே ப்ரைஸ் டவுன் சைட் பிரேக் பண்ண வரும்போது மறுபடியும் புல்ஸ் இந்த சேனலுக்கு உள்ளே போயிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட், ஒரு வி ஷேப் ரிவர்சலுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறமா வந்த சேனலில் டவுன் சைடு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஆல்சோ இந்த புல் பேக்கும் இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸில் ஒரு ட்ரேட் செட்டப் வந்ததுன்னா அது டியூலிங் லைன்ஸ் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான செட்டப். ஓகே, ஸோ ஆப்போசிட் எண்டை ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணும். இந்த கேண்டலுடைய பாடி கால்குலேஷன் படி வச்சாலும் சரி, இல்லை இந்த விக் இப்படி வச்சாலும் நமக்கு இந்த லைன் டார்கெட்ஸ். ஓகே, ஸோ இந்த சேனலில் ட்ரெண்ட் லைன் பேஸ்டாக நம்ம இப்போ இந்த டார்கெட் பார்த்துருக்கோம். ஸோ ஹரிசாண்டல் லெவல் படி இந்த டார்கெட் நம்ம எப்படி வைக்கணும்னா 25,720 இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சேனலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் 25,640. ஓகே, ஸோ இங்கேருந்து 80 பாயிண்ட்ஸ். ஸோ 80 ப்ளஸ் இந்த பிரேக் அவுட், இந்த சேனலுக்கு மேலே பிரேக் அவுட், ஆல்சோ இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன்ஸில் பார்த்தோம்ல. ஸோ இந்த பிரேக் அவுட் 80 ப்ளஸ் 25,720 25,800. ஓகே, ஸோ இது பேஸ்ட் ஆன் இந்த சேனல். ஸோ ப்ரீவியஸ் டேஸ் பிரேக் அவுட்ஸ் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம்ல, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் இதுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 230 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ 230 ப்ளஸ் 25,600 அப்படின்னா நமக்கு டார்கெட்டும் 25,830 வரும். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த சேனலுடைய டார்கெட் வந்ததுனால இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எப்போவுமே ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ், அதுக்கப்புறமா சேனல் ஆப்போசிட் எண்டில் போகுதுன்னா இது இந்த இன்ட்ராடேயில் வர 5 மினிட் பேட்டர்ன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பெரிய டைம் ஃப்ரேம்லையும் இதே மாதிரியாக ஒர்க் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்ல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆப்போசிட் எண்ட். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த இந்த அப் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ இந்த கேண்டலுடைய க்ளோஸ் கனெக்ட் பண்ணி நம்ம இப்படி வச்சு இப்படி பார்த்தோம்னா ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ். ஓகே, ஸோ ப்ரைஸ் ஸ்ட்ரைட்டாக மேலே போயிருக்கு. ஸோ இந்த கேண்டலில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்த கேண்டலும் ஒரு ரீடெஸ்ட். ஸோ ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்த கேண்டில் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். ஓகே, ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட். ஸோ இங்கே ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஆப்போசிட் எண்டை ரீடெஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த அப் ட்ரெண்ட் லைன் இங்கே பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் நடந்திருந்தால் நம்ம இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கலாம். பட் மார்னிங் நடந்த மாதிரியே இந்த இடத்துலையும் எந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டும் இல்லாமல் ப்ரைஸ் குயிக்காக மூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி ஒரு ட்ரேட் செட்டப் இல்லாமல் ப்ரைஸ் ஒரு பெரிய மூவ் கொடுத்தாலும் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ப்ரைஸ் இந்த இன்ட்ராடே படி அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்த இந்த பேட்டர்னை பாருங்கள், ஒரு டபுள் டாப், இம்மீடியட்டாக ஒரு டபுள் பாட்டம். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சின்னதாக இங்கே ஃபார்ம் ஆச்சுல்ல, அதே இடத்துல ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் பிரேக். ஸோ இந்த இடமும் சேம். ஆனால் நம்ம லாங் போக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் ரெட் கேண்டில்ஸ் இருக்கிற
இந்த பிளேஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். அதனால் இந்த ட்ரேடை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் அந்த இன்ட்ராடேயில் நம்ம இந்த வித்துக்கு ஈக்குவலாக மூவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டேயும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ஒரு பெரிய புல் சேனலில் ப்ரைஸ் புல்ஸ் அப்சைட் போக ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் இதையும் பார்த்துக்கலாம். இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகுமா, இல்லை இந்த மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா அப்படிங்கிறதையும் ஸ்விங் ட்ரேடர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.